படம் செதுக்கி வச்சிருக்காங்கண்ணா, தரமா இருக்கு. தாய் 10 அடி பாஞ்சா உள்ள 16 அடி பையனு 38 அடி பாஞ்சிட்டா போல. அவருக்கு ஃபர்ஸ்ட் படமே நல்ல தொடக்கம் கொடுத்துருக்காங்க. நல்லா அவருக்கு நல்லா வளரணும். நல்லா இருக்கு படம், செம்மையா இருக்கு. நல்ல ஃபைட்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. லக்ஷ்மி மேம் நல்லா நடிச்சிருந்தாங்க, அவங்க ஆக்டிங் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. மியூசிக்காகவே பார்க்கலாம், நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்டண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. மக்கள் செல்வன் அவர் ஆயிடுவாரு. அப்படியாப்பட்ட ஒரு படமா இதுல கொடுத்துருக்காங்க. சும்மா 3 கிலோ சாமா போட்டு சரன்னு போட்டு வெட்டாரு தல வெட்டு. அப்படியாப்பட்ட வெட்டு அடுத்த படத்துக்கு போடுவார் அந்த வெட்டை. இதில் நடிக்கும் போது எனக்கு அவ்வளோவா எதுவுமே தெரியல. பட் மூவி பார்த்தோன்னே தெரிக்க விட்டுருக்காரு மாஸ்டர், அனலிஸ்ட் மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறேன். பட் சூர்யா வந்து பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது. தெரிக்க விட்டான் சூர்யா. எப்படி சொல்றது, அவனை நினச்ச பால் எதுவுமே பண்ணுவானான்ட்டு அந்த மாதிரி தெரிக்க விட்டுருக்கான். அவங்க கூட பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் பார்க்க ஃபேமிலி மோஸ்ட்லி பார்க்கலாம். ஒரு கருத்தான படம், ஒரு ஃபீலிங்கான படம், ஒரு ஜாலியான படம், ஒரு காமெடியான படம் அப்படி தான் சொல்ல முடியும். படம் வந்து வேற மாதிரி இருக்கு. படத்தை பார்க்குறவங்க இப்போ பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க. 100% ஃபர்ஸ்ட் படத்துல பயங்கரமா இட்டு குதுரா போல. ஃபீனிக்ஸ் அருமையாக பண்ணியிருக்காருண்ணே. அவங்க அப்பா சப்போர்ட் இல்லாமல் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காருன்னா அவர் பண்ண ஹார்ட் ஒர்க்கு தானே. அவர் ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டது ஒரு பலன் கிடச்சிருக்கு அவருக்கு. ஆனால் பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக எடுத்துன்னு வந்திருக்காங்கன்னா அது மிகப்பெரிய பெரிய விஷயம் அந்த படத்தை. ஏன்னா புதுப்பேட்டை அந்தமாரி இல்லாமல் ஒரு அட்டு படமாக எடுத்துன்னு வராமல் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக எடுத்துன்னு வந்தோன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் பசங்களாம் பார்த்து இப்போ திருந்தினா நல்லாயிருக்கும். நல்ல விஷயத்துக்கு போனால் நல்லாயிருக்கும், கெட்ட விஷயத்துக்கு போகாமல் இருந்தால் நல்லா இன்னும் ஸ்போர்ட்ஸ்மேனாக இன்னும் வளரணும். ஆனால் சில பேர் என்ன இதுனா, நிறைய பேர் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா திறமை உள்ளவங்க வளர்த்து விட மாட்டாங்க. திறமை உள்ளவங்க நிறைய பேர் வளர்ந்து வரணும்னு ஆசைண்ணே. ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்கு. படத்துக்கு எல்லாருமே வந்து பாருங்க. அண்ட் இதில் வந்து நார்மலாக மார்ஷல் ஆர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் எமோஷ்னலாக நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ யங்ஸ்டர்ஸ் மட்டும் வாட்ச் பண்ணுற படம் கிடையாது, ஃபேமிலியாக எல்லாரும் வாட்ச் பண்ணுற படம். வந்து கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் சொல்லுங்கள். நான் இந்த படத்தில் வில்லனாக என்ட்ரி ஆகிருக்கேன். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருக்கு. சூர்யா வந்து இன்ட்ரடியூஸ் ஆன மாதிரியே இல்லை. நிறைய படம் பண்ண 10-20 படம் பண்ண ஒரு ஆட்டு இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கு. ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்கு. ஃபைட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு. அவரோட ஏஜுக்கு மீறி பயங்கரமான வெயிட்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. ஒருத்தவங்களுக்கும் ஒரு திறமைகள் இருக்குது. இது அப்பாவை மிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறத விட அப்பாவுக்கு ஈக்குவலாக இருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா விஜய் சேதுபதி அவர்களுடைய ஸ்டைல் வேறு, தம்பி சூர்யா அவர்களோட ஸ்டைல் வேறு. தம்பி சூர்யா அவர்கள் ஆக்ஷன் ஹீரோவாக வரதுக்கு அனைத்து திறமைகளும் இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், இவர் வந்து ஒரு ஆக்ஷன் கிங் மாதிரி வருவார். அதே மாதிரி அவரை பார்க்கும்போது ஒரு 10% தனுஷ் மாதிரி இருக்கார், 10% சிம்பு மாதிரி இருக்கார், 10% விஜய் சேதுபதி மாதிரி இருக்கார். இப்படி அனைத்து திறமைகளுமே இருக்குது. படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வெந்து தணிந்தது காடு, ஃபீனிக்ஸ்க்கு வணக்கத்தை போடு. ஸ்டோரி நல்லா, ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ், சோஷியல் மெசேஜ் எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது படி பார்க்கும்போது கதை நல்லா இருக்குது. ஸ்டோரி கரெக்டாக ஃபாலோ ஆகுது. சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபைட்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும் வந்து அவர் பேசவே மாட்டார், ஃபுல்லாக ஃபைட்டு தான். செகண்ட் ஹாஃப்லாம் பேசியிருப்பார். ஆக்டிங்லாம் பக்காவாக பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இல்லை, ஒன் டைம் வாட்சபிள். சும்மா போர் அடிக்குதுன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக 3 BHK இங்கே ரிலீஸ் பண்ணல, இல்லைனா 3 BHK போயிருக்கோம். பட் பாக்ஸிங்ன்றனால வந்தோம், பட் அதுலேயும் சொதப்பிட்டாங்க. தேங்க்யூ. நான் ஃபீனிக்ஸ் படம் பார்த்தேன், நல்லா சூப்பராக இருந்ததுண்ணா. ஒர்த்தாக இருக்குது படம். இந்த விஜய், அவர் பேர் சூர்யா சேதுபதி, அவருக்கு ஃபஸ்ட்டு படம் போல். இது ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரிலண்ணா. ஆக்டிங்லாம் பயங்கரமாக பண்ணிக்கிறாரு, வேறு லெவலில் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி அனலர்ஸ் டைரக்ஷன் பார்த்தீங்களா, அவருக்கும் ஃபஸ்ட்டு படம்னே சொல்ல முடியல. டைரக்ஷனில் வேறு லெவலில் ஒரு ஃபைட்லாம் அனல் பறக்குதுண்ணா. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட் ஹாப்லாம் எப்படி தான் போனுச்சோ தெரியல, இப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே ஃபஸ்ட் ஹாப் முடிஞ்சிச்சு. சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுண்ணா படம். ஆக்டிங் வந்து விஜய் சேதுபதிக்கு ஈக்குவலாக தானே இருக்கிறாரு, புரியுதுங்களா? அவர் வந்து இப்போ சூர்யா சேதுபதி வந்து காமெடியாக லவ்வாக செட் ஆகாது. ஆனால் ஆக்ஷன் கேங்ஸ்டர் படம்லாம் வேறு லெவல் இருக்கணும். அவர் பார்த்தாலே தெரியுது, நல்லா ஜிம்பாடியாக ஒர்த்தாக பண்ணிக்கிறார் படம். விஜய் சேதுபதி ஆக்டிங் கூட எனக்கு அவ்வளோ பிடிக்காது. அவர் பையன் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அவர் நல்லா பெரிய ஹீரோவாக அவர் நம்பிக்கை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபீனிக்ஸ் வந்து நல்ல மூவி தான், ஓகேங்களா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது இவ்வளோ பில்டப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ஓவர் பில்டப் பண்ணி அப்பா வேறு நான் வேறு அந்த மாடுலேஷன்லாம் கொடுத்து தேவையில்லாமல் பேர் வாங்கிட்டு இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்லாம் அந்த படத்துக்கு தேவையில்லை. நார்மல் கமர்ஷியல் மூவி தான். படம் பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்சு 150 ரூபாய்க்கு ஒர்த்து தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கணும், அடுத்த நாள் போய் பார்க்கணும், அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. விஜய் சேதுபதி சார் பையன் இருக்கார் பார்த்தீங்களா, சூர்யா நினைக்கிற அவர் பேர். ஆக்சுவலாக அவருக்கு இது ஃபஸ்ட்டு படம் கிடையாது.
நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இந்த நடிப்புக்கு ஒன்று சொல்லும் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் டைம் நடிச்சிருக்காருன்னு இப்போ கேட்குறாங்க ரிவ்யூவர்ஸ்லாம், இவங்களாம் கேட்குறாங்க ஃபஸ்ட் டைம் நடிச்சிருக்காரு எப்படி நல்லா நடிச்சிருக்காரு. அவர் ஃபஸ்ட் டைம் நடிக்கல, சிந்து பாத்துன்னு ஒரு படத்தில் விஜய் சேதுபதி சார் கூட நடிச்சிருக்கிறாரு. ஓகேங்களா. ஸோ அவருக்கு வந்து இந்த ஆக்டிங்கிறதெல்லாம் சொல்லித்தர தேவையில்லை, அது அவருக்கு தெரியுது, அவருக்கு அது வருது. ஓகேங்களா, அது அவருக்கு வருது தான். எனக்கு தெரிஞ்சு பேசுகிறத விட்டுட்டு செயலில் காட்டினா போதும். ஓகேங்களா. ஓவர் பில்டப் பண்ணி என் படம் இப்படியா அப்படி இப்படிலாம் எதுவுமே பேச தேவையில்லை. நீ நல்லா படம் எடுத்தியா, அந்த படம் நல்லா ஓடும். படம் நல்லா இல்லையா, நீ அடுத்து என்ன பண்ணணும்னு தான் யோசிக்கணும். ஓகேங்களா. நீ எக்ஸ்பெக்டேஷன் ஓவராக பில்டப் பண்ணிடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு படம் நல்ல படம் தான். அந்த எனக்கு எப்படி சொல்கிறேன்னா, இப்போ சார்பட்ட பரம்பரை பார்த்தீங்களா, சார்பட்ட பரம்பரை பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸிங் படம்னா வெறும் பாக்ஸிங் மட்டும் இருக்காது அந்த படத்தில், எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. பாக்ஸிங்கோட வரலாறு இருக்கும், எப்படி வந்ததுன்னு இருக்கும், அந்த கல்ச்சர் எல்லாமே கிளியராக காட்டுவாங்க. இதிலலாம் அப்படி கிடையாது. நார்மல் கமர்ஷியல் மூவி, ஹீரோ வராரு, ஜெயிலுக்குள்ளே போகிறாரு, சண்டை கிண்டை, படம் இன்டர்வல் பிளாக் வரைக்குமே ஹீரோ ஒரே டைலாக் தான் பேசுகிறாரு. ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு ஓகே தான்.